அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி த்வய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்வாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன். أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இவ்வுலகத்திலே உண்டான முஃமினான முஸ்லிமான நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த அவர்கள் துவா செய்த ஒரு விஷயம் குறித்த செய்தியை பகிர்கிறான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கா நகரிலே நின்று துவா செய்கிறார்கள். ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலன், யா அல்லாஹ், இந்த ஊருக்கு ஒரு தூதரை நீ அனுப்ப வேண்டும். அந்த தூதர் யத்லு அலைஹிம் ஆயாத்திக, உன் வசனங்களை இந்த மக்களுக்கு அவர் ஓதி காட்ட வேண்டும். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, கல்வியையும் ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். வயுஸக்கீஹிம், இந்த மக்களை அவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். இந்த துவாவின் வெளிப்பாடாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்ததாக, நான் தஅவுது அபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்தின் துவாவின் வெளிப்பாடாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை நினைவு கூறுவார்கள். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது இல்மு ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்து அவர் ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள். ஆனால் திருக்குர்ஆனில் 3 இடங்களில் இதற்கு பதில் வருகிறது. அல்லாஹ் இதற்கு பதில் சொன்னான். அல்லாஹ் சொல்லுகின்ற போது, அவர்களுக்கு நாம் ஒரு தூதரை அனுப்புவோம். அந்த தூதர் என்ன செய்வார்? முதலிலே அவர் என்ன செய்வார்? வயுஸக்கீஹிம், பரிசுத்தப்படுத்துவார். பிறகு யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, பிறகு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம். 3 இடங்களில் அல்லாஹ் யுஸக்கீஹிம் என்பதை முற்படுத்துகிறான். முதலில் நபியுடைய பணி என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இல்மு கற்றுக் கொடுப்பதல்ல, ஹிக்மத் கற்றுக் கொடுப்பதல்ல. இந்த 2க்கும் முன்னாலே வயுஸக்கீஹிம் என்கின்ற அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துகின்ற பணியை அவர் மேற்கொள்ளுவார். அதற்கு பிறகு இல்மை கொடுப்பார். அதற்கு பிறகு ஞானத்தை அவர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹ் பதில் சொன்னார். ஒரு மனிதரை தயார்படுத்தி விட்டால், மனதை சுத்தப்படுத்தி விட்டால், எதையும் ஏற்கிற பண்பை அந்த மனிதனில் உருவாக்கிவிட்டால், அதற்கு பிறகு அவருக்கு தரப்படுகிற எந்த ஒரு பயிற்சியாக இருக்கலாம், என்ன பிற கல்வி ஞானங்களாக இருக்கலாம், அது நேரடியாக அது பயனை தரும். எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துகின்ற பணியை முதலிலே கையில் எடுத்தார்கள். ஒரு சாக்கடையில் ஒரு பொருள் கிடக்குது, அதில் வாளியாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருந்தால் அந்த பொருள் சுத்தமாகாது.
முதல்ல அதிலிருந்து எடுத்து வெளியே வைக்கணும். வெளியே வச்சுட்டு ஒரு டம்ளர் போதும், ஒரு டம்ளர் தண்ணீர் அதை சுத்தப்படுத்தி விடும். முதலில் அந்த மக்களுடைய மனங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் எடுத்த பணி. இதற்கு பெயர் தஸ்கியா என்று சொல்லுவார்கள். அரபியிலே தஹ்லியத்துன் வ தஹ்லியத்துன் என்று இதற்கு விளக்கம். தஹ்லியத்துன் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன குணங்கள் எல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் அந்த மனிதனுக்குள்ளே பதிப்பது, நல்ல சிந்தனைகளை மனதிற்குள்ளே பதிப்பது. தஹ்லியத்துன் என்று சொன்னால் தேவையில்லாத விஷயங்களை அந்த மனிதனுடைய உள்ளங்களிலிருந்து களைவது. இந்த இரண்டையும் சேர்த்து செய்தால் அதற்கு பெயர் தஸ்கியத். ஒரு செடி வளரணும்னா முதல்ல அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். ரெண்டாவது அதை சுற்றி அதை வளர விடாமல் தடுக்கின்ற களைகளை அகற்ற வேண்டும். இந்த இரண்டையும் செய்கிற போதுதான் இந்த மனம் இருக்கிறதே உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும் என்பதால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஸ்கியா என்பதை முதலில் எடுத்தார்கள். அதுதான் அந்த தஸ்கியாவின் வகைகள் தான் பின்னாளில் அதற்கு பெயர்கள் வெவ்வேறாக இருக்கிறது. சூஃபித்துவம் என்று சொல்லுவார்கள், ஆன்மீக பாதை என்று சொல்லுவார்கள், மாரிஃபத்தின் வழி என்று சொல்லுவார்கள். இது எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்த இந்த தஸ்கியாவை மையமாய் கொண்டுதான் இவைகள் அது தன்னுடைய அடிப்படையை பெற்றிருக்கிறது. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய 12வது தினத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய அடிப்படை என்ன? மனித சமூகத்தை அவர்களுடைய உள்ளங்களை மேம்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரிய முயற்சி. நபிமார்கள் மட்டும் திருக்குரானில் சொல்லப்படாமல் வலிமார்கள் என்கின்ற வலி என்கின்ற வார்த்தை திரும்ப திரும்ப திருக்குரானில் வருவதனால அவர்கள் குறித்துள்ள செய்திகளை மையப்படுத்துகின்ற வண்ணமாகத்தான் நபிமார்கள் அல்லாத திருக்குரானில் சொல்லப்பட்ட மனிதர்கள் அவர்களின் வரலாறுகள் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வலிமார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் முன்னெடுத்து இந்த தஸ்கியத்து பற்றி பேசுகிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தஸ்கியாவின் பணியை மேற்கொண்டார்கள். உள்ளத்தை சுத்தப்படுத்துறது, அந்த மக்களுடைய மனங்களை மாற்றி அமைப்பது, நல்ல குணங்களை கொண்டு வருவது, இருக்கிற தீய குணங்களை களைவது. இதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே செய்தார்கள். முதல்ல நபி அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது? நபியாக வருவதற்கு முன்பு நபிகள் பெருமானாருடைய குணம் குறித்து ஹஜ்ரத் கதீஜா அம்மையார் பேசுகிறார்கள். அந்த குகையிலிருந்து, ஹிரா குகையிலிருந்து வந்தபோது ரசூலுல்லாவுடைய உயர்ந்த பண்புகளை பற்றி அன்னை கதீஜா சொல்வார்கள், இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், வ தஹ்மிலுல் கல், பிறருடைய சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள், தக்ரில் லைஃப், விருந்தாளிகளை உபச்சரிக்கிறீர்கள், வ துஈனு அலா நவாயிபில் ஹக்கி, தேவை உள்ளவர்களுக்கு, ஹக்கில தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்கின்ற அவர்களுடைய சிறந்த பண்புகளை எடுத்து சொல்கிறார்கள் இல்லையா? இதுதான் ரசூலுல்லாவுடைய உயர்ந்த பண்புகள். நற்குணங்களை இயல்பாகவே நபி அவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த பண்புகளை அந்த சமூகத்திற்கு போதிப்பதற்கு முன் வந்தார்கள். இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், உயர்ந்த குணங்களை உங்களுக்கு மத்தியில பரிபூர்ணப்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனித மனங்களை மிகச் சிறந்ததாக மாற்றி அமைத்தார்கள். நற்குணங்களை மிக அழகான முறையில் அவர்களுக்கு போதித்தார்கள். எதை போதித்தார்களோ அந்த போதனையிலே தாங்கள் முதல் முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டினார்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தக்லப், நீ கோவப்படாதப்பா, வழக்கல் ஜன்னா. கோபம் என்பது ஒரு பெரிய ஒரு கொடிய குணம். கோபத்தினாலே பல்வேறு விஷயங்களை நீ இழக்க நேரிடும். இன்றைக்கு கோபம் குறித்தெல்லாம் நாம் பல்வேறு கருத்துக்களை புரிந்திருக்கிறோம். கோபப்பட்ட மனிதனுக்கு எப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விடுகிறது என்பதை புரிந்திருக்கிறோம். அந்த சஹாபிக்கு ரொம்ப கோபப்படுவார். ஏன்னா அவரை பார்த்து சொன்னாங்க, லா தகலப், கோபப்படாத, வழக்கல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? பெருமானாருடைய குணம், இந்த கோபம் குறித்து நாம்
பார்க்கிற போது முந்தைய வேதங்களில் நபிகள் பெருமானாருடைய அடையாளங்களில் ஒன்றாக இந்த கோபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஹலீம், மிகவும் சிறந்த சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் என்று அவர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு குணங்களை பரிசோதித்து பார்த்துத்தான் யூத சமூகம் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள். மற்ற மக்கள் வருவதற்கும் யூத சமூகம் படித்தவர்கள் இல்லையா, வேத ஞானம் பெற்றவர்கள். அவர்களிலே ஸைத் இப்னு ஷஅனா என்பவர் ஒருவர் இருந்தார். அவருடைய நண்பர் தான் அப்துல்லா இப்னு சலாம். அவரும் பெரிய யூத ஃபாதிரி. அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார். இந்த அப்துல்லா இப்னு சலாம் ஸைத் இப்னு ஷஅனாவிடத்தில் கேட்டார், நாம் முந்தைய வேதங்களில் நம்முடைய வேதத்தில் படித்திருக்கிறோம் அல்லவா, இறுதி நபிக்கு சில அடையாளங்கள் உண்டு, அந்த அடையாளங்கள் அத்தனையுமே இந்த நபிகள் பெருமானாருக்கு பொருந்தி போகிறதே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீ ஏன் இஸ்லாத்தை இதுவரை தழுவவில்லை என்று கேட்டார். அப்ப ஸைத் இப்னு ஷஅனா சொன்னார், உண்மைதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்ற நினைவு எனக்கும் இருக்கிறது. அதற்காக வாய்ப்பு தேடுகிறேன். நான் பெருமானாரை சோதித்து பார்ப்பதில் ஒரு விஷயம், தௌராத் வேதத்தில் அவருக்கு ஹலீம்னு பேரு, சகிப்புத்தன்மை மிக்கவர்னு சொல்லப்பட்டிருக்க, எப்படி கோபப்படுத்தினாலும் அவர் கோபப்பட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். அதனாலே தான் நான் மஸ்ஜித் நபவியை சுற்றியே இருந்து கொண்டிருக்கிறேன், வாய்ப்பு கிடைத்தால் அதை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு போனார். அங்கதான் இருக்கார். அப்போ ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. ஒரு சஹாபி வேகமாக வந்து மஸ்ஜிதிலே பெருமானார் இடத்துல பேசுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி அங்கே இஸ்லாத்திற்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனால் நம்மிடமிருந்து பைத்துல் மாலில் இருந்து எந்த உதவியும் அவர்களுக்கு போய் சேரல. அவர்களிடத்தில் சற்று தடுமாற்றம் தெரிகிறது. இதுவரை நம்முடைய வழிகாட்டுதல் எப்படி இருந்துச்சுன்னா, புதிதாக இஸ்லாத்துக்குள்ள வந்த ஊருக்கு ஏதாவது உதவி செய்வோம் நம்ம போய். எனவே ஒரு பைத்துல் மாலிலிருந்து ஒரு தொகை வேணும், அது இவ்வளவு வேண்டும், அதை கொண்டு போய் அவர்களிடத்திலே நான் தருவது குறித்து தான் உங்களிடத்தில் பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது நபி அவர்கள் அங்கிருந்த சஹாபிகளை பார்த்து, பைத்துல் மாலில் இப்போது தற்சமயம் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். ஒன்றும் வரணும், வர வேண்டியது இருக்கிறது, இன்னும் இல்லை என்று சொன்னார்கள். இது பேசி கொண்டிருக்கிற செய்தியை இந்த ஸைத் இப்னு ஷஅனா கேட்கிறார். நல்ல வாய்ப்பு. உள்ளே வந்தார். ஏதோ பொருளாதாரம் சார்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்களே, ஏதாவது உதவி தேவையா, என்ன உதவினாலும் சொல்லுங்க, நம்ம செய்வோம், கடனை வாங்கிக்கிங்க, எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ கொடுங்க என்று சொன்னார். நபி அவர்கள் எப்போ கொடுங்க, எப்போ முடியுதோ அப்போ கொடுங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே வரமாட்டார்கள். தேதி கரெக்டாக இருக்கணும். ஒரு கடன் என்று சொன்னாலே டைம் கரெக்டாக போட்டால் தான் அது கடன். முடிகிறப்போ கொடுங்கன்னு அடுத்த நாளே வந்து நின்றக்கூடாது இல்லையா. அவர் அந்த திட்டத்தோடு தான் வந்தார். ஒரு தேதியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அது தேவையான பொருளை எடுத்து கொடுத்தார். கோதுமை மூட்டைகளாக அவர் கொடுத்தார். வந்த சஹாபி அதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பகுதிக்கு சப்ளை செய்து முடிச்சாச்சு. அவர் ஒன்றாம் தேதி வருவாருன்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் வந்து உட்காந்துட்டார். அவர் திடீர்னு வந்திருக்கிறார், ஏதோ காரியத்திற்காக வந்திருப்பார் என்று நினைத்தால், கடன் சம்பந்தமாக தான் வந்திருக்கிறேன், வாங்கினீங்க இல்லையா, அது கொடுக்கலையான்னு கேட்டார். அப்போ இப்போ தானே வாங்கினோம், ஒரு டேட்டு கொடுத்துருக்குறோமே, சொன்ன டேட்டுக்கெலாம் முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்களேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை கொடுத்துருங்க அப்படின்னு வம்பு செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு நோக்கமே ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் எப்படி இருக்கு, கோபம். அந்த வார்த்தைகளில் உச்சம், நீங்கள் மட்டும் இப்படி ஏமாத்துற ஆள் கிடையாது, உங்கள் குடும்பமே அப்படித்தான் அப்படின்னார். சஹாபிகளுக்கு கோபம் வந்துருச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு வேகமாக எழுந்து வந்து, இவருடைய தலையை நான் வெட்டப் போகிறேன், இவர் பேசிய பேச்சு கடுமையானது என்று தாக்க முற்படுகிற போது ரசூலுல்லாஹ் அமைதியாக தான் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு நிறுத்தி, நில்லுங்க உமரை, இது என்ன வழிமுறை, அடிப்பதும் தாக்குவதும் தான் நம்முடைய செயல்பாடுகளா? என்னிடத்தில் நீங்கள் சொல்லணும், வாங்கியாச்சுன்னா எப்பயோ கொடுத்துட வேண்டியதானே, இருந்தால் கொடுத்துட வேண்டியதானே, அதுக்கு ஏன் டைமை போட்டுட்ருக்கோம் என்று என்னிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். அவரை பார்த்து சொல்லணும், எதையுமே கேட்கறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா, இப்படித்தான் கடனை வசூல் பண்ணுறதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். அந்த ரெண்டுமே உங்கள்கிட்ட வரலை. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா,
அடிக்க பாய்கிறீர்களே, இது என்ன வழிமுறை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு பைத்துல் மால்ல என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். இருக்கிறது, பொருள் வந்திருக்கிறது என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அனுப்புகிறார்கள், நீங்கள் போய் பைத்துல் மால்ல பொருளை எடுத்து அவருக்கு கொடுங்க, அவர் எவ்வளவு கொடுத்தாரோ அதை கொடுத்து விடுங்கள். இரண்டாவது விஷயம், அவரிடத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்கள் அல்லவா, அதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்னும் சற்று அதிகமாக தந்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அழைத்து கொண்டு போய் அந்த பொருளை கொடுக்கும் போது தான் கவனிக்கிறார் இவர் வந்தவர் யார் என்று. கேட்டார்கள், ஸைத் இப்னு ஷஹனா, நீ யூத பண்டிதன் அல்லவா, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டபோது, நான் முந்தைய வேதத்தில் இருக்கின்ற செய்திகளை பரிசோதித்து பார்த்துவிட்டு இஸ்லாத்துக்குள்ளே வரலாம் என்று நான் யோசித்தேன். என் பரிசோதனை முடிந்து விட்டது, இப்போது 2 பேரும் வாங்க போகலாம் என்று அழைத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து இஸ்லாத்துக்குள்ளே அவர் வந்தார் என்கின்ற செய்திக்கு பின்னணியில நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையில் லா தக்லப், கோவப்படாதீப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வார்த்தைக்கு முதல் உதாரணமே ரசூலுல்லாஹ் தான். எந்த சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் கடித்த வார்த்தைகளை சொன்னது கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலும் தங்களையே மீறி விடுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு போனது கிடையாது. எப்போதும் நிதானத்தோடு நபி அவர்கள் அந்த வார்த்தைகளை, பேச்சுக்களை, செயல்பாடுகளை அமைத்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த உம்மத்திற்கு இன்றைக்குள்ள பாடம். இஸ்லாமிய சமூகமா அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சமூகம். எதையோ பேசினால் அவர்கள் எந்திரிச்சிருவாங்க. அதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு குற்றச்செயலை செய்துவிட்டு இஸ்லாமியர்கள் மீது பழி போடுவது சமீப காலம் அல்ல, இந்திய வரலாறு முழுக்க அது நடந்திருக்கிறது. கோபப்படுகிற சமூகமாக இஸ்லாமிய சமூகம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கோபம், இது போன்ற குரோதங்கள், இது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கொடுத்த செய்திகள். ஒரு தூர நோக்கத்தோடு எதையும் அணுக வேண்டும் என்கின்ற அந்த பண்புகளை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஹதீஸ்ல ஸஹல் இப்னு அம்ர்னு ஒருத்தர் வருகிறார். மக்காவில் இருக்கிற பெரிய பேச்சாளர். ஆனால் என்ன செய்வார்னா ரசூலுல்லாவை திட்டி பேசுவார், ரசூலுல்லாவை திட்டி கவிதை படிப்பார். ஒரு கட்டத்திற்கு மேலே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மக்காவிலே இந்த சுஹைல் இப்னு அம்ர் என்பவர் உங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார், வார்த்தைகள் சற்று அதிகரித்து விட்டதாம், நான் போய் அவர் பல்ல உடைக்க போறேன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய பேச்சை கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் எப்போதும் போல சாந்தப்படுத்துகின்ற விதமாக சொன்னார்கள், உமரே, அஸா யகூன மகாம யுஸிர் யா உமர், உமரே, உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு காலம் அவருக்கு வரும், அந்த நேரத்தில் உங்களை அவர் சந்தோஷப்படுத்துவார், அந்த நிலைக்கு அவர் வந்து சேருவார், அவசரப்படாதீங்க என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை நபி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்து நடக்கிறது. ஒட்டுமொத்த அரபு சமூகமே மக்காவும் மதீனாவும் குழம்பி போகிறார்கள், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அந்த நேரத்தில் மதீனாவிலே உமர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எழுந்து நின்று உரை நிகழ்த்தினார்கள். அமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன், ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தான், நம்ம ரசூலுல்லாவை வணங்கல, நம்ம வணங்கியது அல்லாஹ் வைத்தான், அல்லாஹ் எப்போதும் நித்திய ஜீவன், அவன் இருக்கிறான். எனவே நபி அவர்களுடைய மரணம் என்பது இதற்கு முன்னால் வந்த தூதர்களின் மரணங்களைப் போலத்தான். நீங்கள் உங்கள் குதிகால்களை திருப்பி இஸ்லாத்திலிருந்து வெளியே போய்விடுவீர்களா என்கின்ற திருக்குர்ஆன் வசனத்தை ஓதி மக்களை எல்லாம் சமாதானப்படுத்தி அவர்களை நிலைப்படுத்துகின்ற பணியை மதீனாவில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு செய்தார்கள். மக்காவில் யார் செஞ்சா? மக்கா மக்களும் குழம்பி போய்த்தானே இருப்பார்கள். அங்கு இந்த சுஹைல் இப்னு அம்ர் தான் தன் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அவர் தான் மக்களை எல்லாம் கூட்டி நின்று இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்கள் லாஸ்டா நம்ம வந்திருக்கிறோம். மக்கள் ரொம்ப லேட்டு, ஹிஜ்ரி 10 தான் வந்தோம். வெளியே போபவர்களில் முதலாவது மக்களாக நாம் இருக்கக்கூடாது. நபி அவர்களுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எப்படிப்பட்டதுன்னு ஒரு பெரிய நீண்ட உரை நிகழ்த்தி மக்காவை சமாதானப்படுத்தி இஸ்லாத்திலே திடப்படுத்தி வைத்தவர் இந்த சுஹைல் இப்னு அம்ர். இதைத்தான் ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொன்னாங்க, உமரே, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கட்டமும் அவர் செய்வார், கொஞ்ச நாள் பொறுங்க என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அவரிடத்திலே சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைல் இப்னு அம்ர் குறித்து பேசிய பேச்சுக்களை அங்கே எடுத்து சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எப்போதும் நிதானம் என்பது அவசியம். சின்ன சின்ன டென்ஷன் தான், சின்ன பிரச்சனை தான், குடும்ப சிக்கல்கள் லேசானது தான், உறவுகளோடும் இன்ன பிற தொடர்புகளோடும் ஏதோ ஒரு பகைகள் இருக்கலாம்.
மனதுக்குள்ளே அதை வைத்துக் கொண்டே இருந்தால், இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லுகிறது அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு. நரம்பு தளர்ச்சியில தொடங்கி பல்வேறு நோய்களுக்கு அடிப்படை எது என்று சொன்னால் அவர் மனதுக்குள்ளே வைத்திருக்கின்ற இது போன்ற கோபதாபங்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு பாட்டிலை கையில் கொடுத்து கையில் வச்சுக்க சொன்னார். மடக்கக்கூடாது, அப்படியே வச்சுட்டு நில்லுப்பான்னார். பையன் சொன்னால் என்ன ஒரு 2 மில்லி 3 மில்லி ஒரு 300 மில்லி இருக்குமா, நான் வச்சுட்டு நிற்கிறதுல என்ன இருக்குன்னு நின்றார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, மணிக்கணக்காக அந்த பாட்டில் நீள முடியுமா, கை வலிக்குது முடியல அப்படின்னாரு. ஆசிரியர் சொன்னார், எப்பா ஒரு 300 மில்லி பாட்டில் தானப்பா, ரொம்ப கம்மியான தண்ணி தானே, அதனால் என்ன ஆகிருப்போகுது, பாட்டில் என்னவோ அது ரொம்ப சின்னது தான், தண்ணீரும் 300 மில்லி தான், ஆனால் நீண்ட நேரம் என்னால் வச்சுட்டு நிற்க முடியல. ஆசிரியர் சொன்னார், சின்ன பிரச்சனை தான், லேசான காரியம்தான், அதை பகையோடு உன் மனதில் நீ வைத்து கொண்டிருந்தால் அந்த மனம் எப்படி தாங்கும்? எனவே வருகிற பிரச்சனைகளை சிக்கல்களை லேசாக அவற்றிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுவது தான், அதை மறந்து விடுவது தான், மன்னித்து விடுவது தான் உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த தூரநோக்கு சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது. டென்மார்க்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து 21 கார்ட்டூன்கள் வெளியிடப்பட்டது. உலகமே கொந்தளித்தது. இஸ்லாமிய உலகம் அன்றைக்கு எதிர்ப்பு வினை ஆற்றியதை போல இஸ்லாமிய உலகம் இதுவரை அப்படிப்பட்ட ஒரு செய்தியை முன்னெடுக்கவில்லை. எல்லா நாடுகளிலிருந்தும் பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் டென்மார்க்கு இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நுஸ்ரத்துல் முஸ்லிமீன் அப்படின்னு ஒரு சங்கத்தை உண்டாக்கினார்கள். என்ன வேலைனா, ரசூலுல்லாஹ் பேரில் அந்த மக்களுக்கு உதவி செய்வது, ரசூலுல்லாஹ்வின் பேரில் பிரச்சாரங்களை முன்னெடுப்பது, நபிகள் பெருமானாரை குறித்து டென்மார்க் மக்களுக்கு மத்தியில் பேசுவது. அதே வருஷத்தினர் இறுதியில் அங்கே கிறிஸ்துமஸ் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே இடத்தில் வைத்து அந்த மக்களால் போற்றப்படுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு தேவைதான் என்று அந்த டென்மார்க் மக்கள் சொல்ல வைத்தார்கள் என்று சொன்னால், ஒரு விஷயம்தான், அதை அணுகிய விதம் வேறுபடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் இந்த நிதானம் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னர் ரிஃப்க, மென்மையான பண்பு என்பது லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு, ஒரு காரியத்தில் அது அலங்காரத்தை கொண்டே வந்து தீரும். வலா யுன்ஸஉ மின் ஷைஇன் இல்லா ஷானஹு, மென்மையான போங்கு இல்லையா அந்த காரியத்தில் அது ஒரு வகையான குறையை கொண்டு வந்துதான் சேர்க்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த நிலையிலும் அது மென்மையோடு அணுகுகின்ற, அதை பார்க்கிற பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரே நேரத்தில் நபி அவர்கள் அணுகுகிற விதத்தை சொல்லி தருவார்கள். இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்தில் மதீனாவுக்குள்ள வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டாங்க, அஃப்ஸுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் நிகழட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லா முஸ்லீம்களும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும்போது எப்போதும் அந்த யூத சமூகம் கொஞ்சம் வித்தியாசமானது. லா சபீல அலல் உம்மியின் என்று சொல்லுவார்கள். இவங்கள்ட்ட எப்படி வேணா நடந்துக்கலாம் என்கின்ற கொள்கையோடு வாழ்பவர்கள் இல்லையா? அஸ்ஸலாம் என்பதை அஸ்ஸாம் என்று அவர்கள் மாற்றினார்கள். ஸாமு அலைக்கும் என்று சொல்லுவார். சாம்னா உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று அர்த்தம். இங்கே முஸ்லீம்கள் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாமத்து நிகழட்டும் என்றால், இவர்கள் சாம் என்ற வார்த்தையை சொல்லி உங்கள் மீது நாசம் நிகழட்டும் என்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வேகமாக சொன்னால் அது சலாம் மாதிரி இருக்கும். சாம் அலைக்கும்னா சரி சலாம் தான் சொல்றாருன்னு சொல்லி நினைப்பார்கள். நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், பர்தாவுடைய ஆயத்துக்கள் வரவில்லை. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிற நேரம் வெளியே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு யூதர் வந்து சாம் அலைக்கும்னார். அந்த வார்த்தை அப்படி தெளிவாக புரிந்து விட்டது. ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அஸ்ஸாமு அலைக்க, சாம் என்பது உன் மீது நிகழட்டும், அல்லாஹ்வுடைய லஅனத் உன் மீது நிகழட்டும், உன் கோத்திரங்கள் மீது நிகழட்டும்னு ஒரு பெரிய வாசகங்கள், கடுமையான திட்டுதல்களை ஏசுதல்களை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தொடங்கிட்டாங்க. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படிப்பட்டது. நபி அவர்கள் நிறுத்தினார்கள், ஆயிஷா இவ்வளோ ஏன் கோவப்படுறீங்க, அலைக்க பிர்ரிஃப், மென்மையை கடைப்பிடிங்க, நீங்களும் பதில் சொல்கிறீர்கள், அந்த யூதவனுக்கு நானும் பதில் சொன்னேன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் பதில் சொன்னேன், என்ன பதில் சொன்னேன்? அஸ்ஸலாமு அலைக்கும் நாரு. நான் என்ன சொன்னேன்? அலைக்கும் உண்டாகட்டும், உன் மீதும் உண்டாகட்டும். அந்த சாம் என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, அலைக்கும் உன் மீதும் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். இது போதும், அவருக்கான பதிலில் இது போதுமானது.
செய்தியை புரிய வைத்தால் அது மட்டும் இங்கே அது அதற்கான பதிலாக ஆகிவிடுகிறது. இவ்வளவு வேகப்பட வேண்டிய அவசியம் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் பண்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். கோபம்னாவே பொதுவாக பெண்களுக்கு அதிகம்தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவை நிதானப்படுத்தினார்கள். இன்றைக்கு பெண்களிடத்தில் நிதானமின்மைதானே. ஒரு இடத்துல நான் பயான் செய்த போது தலாக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதில் இப்போ ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு, தலாக்கை பற்றி பேசாதீங்க, ஹுலு பெருகிட்டு இருக்கு. கோவப்பட்ட உடனே பெண்கள் நிற்கிறாங்க, ஹுலு கேட்குறாங்க. ஹுலுன்னா என்னன்னா, ஆண்கள் தலாக்கு சொல்வது, எனக்கு தலாக்கு விடு என்று பெண் கேட்பது, என்னை விற்று தலாக்கு கொடுத்து விடு என்று ஒரு பெண் நிர்பந்திக்கிற போது அதற்கு பேர் ஹுலு. இன்றைக்கு சமுதாயத்தில் தலாக்கு இல்லை. திருமணம் முடித்து சில பல நாட்களில் மாதங்களில் பெண்கள் ஹுலு கேட்டு நிற்கிறார்கள். ஹுலு மசாயில் அதிகரித்திருக்கிறது. இப்படி ஹுலு கேட்கக்கூடாது என்று நீங்கள் பயான் செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு பெண்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட அந்த சூழல்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பண்படுத்த வந்தார்கள் என்று சொன்னால் அந்த பண்பாடு அவர்களுடைய குணங்கள் ரீதியாக இருந்தது, அவருடைய மனங்களை பண்படுத்துகின்ற விதத்தில் இருந்தது. அந்த உயர்ந்த பண்பாடுகளை இன்றைக்கும் நாம் போதனைகளாக நமக்கு மத்தியில் வைத்திருக்கிறோம். வாழ்க்கையில் அவைகளை கடைபிடிக்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்தியாவிலே சமீப காலங்களில் எல்லா மாநிலங்களிலும் இந்த ஓட்டு திருட்டு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அல்லது ஒரு வீட்டுக்குள்ளே 200-300 ஓட்டு ஐடிகள் தரப்பட்டு ஒரே அட்ரஸிலே பல பேர் கள்ள ஓட்டுகள் போடுகின்ற ஒரு சூழல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமது மாநிலத்திலும் அதுபோன்ற ஒரு சூழல்கள் இருக்கிறதா இல்லையா என்கின்ற சர்ச்சை நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அது குறித்து சற்று விரிவாக விளக்குவதற்கு நமது ஜாமியாவின் முத்தவல்லி அண்ணன் ஹாஜியார் அவர்கள் சிறிது நேரம் அது பற்றி உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.